மெய்யன்பர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஹரிஹரசுதனின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சி அடைவது எப்படி என்று பார்க்கவிருக்கிறோம். அறிவு, புத்திசாலித்தனம் ஆகிய இரண்டுக்கும் மேலானது ஞானம். இந்த ஞானம் ஒருவரிடம் உருவாகும்போது தான் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எந்த ஒரு தொழிலை துவங்கினாலும் செழிக்கும். ஞானம் என்பது ஒரு மனிதரிடம் எளிதில் உருவாகிவிடாது. படித்தவர்கள் அனைவரும் ஞானிகளாகிவிட முடியாது. இதை கண்ணதாசன் சொல்லுவார், பட்டால்தான் அறிவு வரும், கெட்டால்தான் தெளிவு வரும், அறிவும் தெளிவு வந்தால் ஞானம் பிறக்கும் என்பார். அப்போ இந்த ஞானத்தை நமக்கு கிடைக்காமல் தடுப்பது எது, அதை நீக்குவது எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் மகான்கள், ஞானிகள், யோகிகள் அவர்களெல்லாம் இந்த ஞானம் வரும் வழியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கமாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். ஆனால் அதை நாம் பின்பற்ற தவறி விடுகிறோம். இப்பொழுது ஒரு மனிதனின் ஞானம் பெற அவனை தடுப்பது என்ன அப்படி என்று பார்த்தால், நமக்குள்ளே அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்பார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு வகையான சக்திகள் உள்ளன. இந்த சக்திகள் ஒவ்வொன்றையும் தனித்தனி கடவுள்களாக நம் முன்னோர்கள் உருவாக்கி உள்ளார்கள். ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு பெயரை சூட்டி கடவுளாக வழிபட்டார்கள். பிரபஞ்சத்தில் நிறைந்து நிற்கும் இந்த சக்திகள் அனைத்தும் நம் உடலின் உள்ளேயும் நிறைந்து நிற்கின்றன. ஆனால் இந்த சக்தியை நாம் பெறவிடாமல் தவிர்ப்பது நம் உள்ளே இருக்கக்கூடிய மலங்கள், விகாரங்கள், குணங்கள் என்று சொல்வார். முதலிலே மலங்களை பற்றி பார்ப்போம். மலங்கள் 3: கண்மம், ஆணவம், மாயை என்று சொல்லக்கூடியது 3 மலங்கள். அடுத்தபடியாக குணங்கள் 3 உண்டு. சத்வகுணம், ராட்சத குணம், தமோ குணம் என்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக பிணிகள் 3: வாதம், பித்தம், சிலேத்துமம் என்பார்கள். அதற்கு அடுத்தாற் போல விகாரங்கள் 8: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், ஈரிசை, டம்பம் என்று சொல்வார்கள். இந்த மலங்கள் 3, குணங்கள் 3, பிணிகள் 3, விகாரங்கள் 8. இதை தவிர்த்தோம் என்றால் நாம் ஞானத்தை எளிதாக பெற்றுவிடலாம். ஞானம் பெற்றால் அமைதி பிறக்கும். அமைதி பிறந்தால் தீய எண்ணங்கள் அடிபட்டு போகும். தீய எண்ணங்கள் அடிபட்டு போனால் அவன் வாழ்க்கையிலே மிக சந்தோஷம், மகிழ்ச்சியை பெறலாம். ஆகவே இந்த மலங்களை பற்றி, விகாரங்கள் பற்றியும் பிணிகள் பற்றியும் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க உள்ளோம். நாளைய தினம் மலங்கள் 3 பற்றி தெளிவாக விளக்க உள்ளேன். தொடர்ந்து கேட்டு வாருங்கள்.
நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.